கேட்கப்படாது. நீதிமானும் பரிசுத்தமானுமா இருந்து ஆண்டவரே நான் பாவி. இப்ப எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் பாவி. பாவிதாங்க, எல்லாரும் பாவிதான். அப்புறம் யாரை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று? நீதிமான் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்க இல்லையா? அந்த குற்ற உணர்வு, நான் பாவி என்ற குற்ற உணர்வை சாத்தான் கொண்டு வந்து குற்ற உணர்வுலே மூழ்கடித்திருக்கிறான். நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் எதுக்குமே தகுதி இல்லை. ஏன் உன்னை தகுதி இல்லாதவனைத்தானே தகுதிப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னும் தகுதி இல்லை, இன்னும் தகுதி இல்லை. ஆனா ஜபம் மட்டும் 7 மைலுக்கு ஜபம் பண்ணிக்குவாங்க. எந்தக்கு ஜபம்? கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். துன்மார்க்கருடைய ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்கிறார். நீதிமான் யார் என்றால் கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, திங்கள் செவ்வாய் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடந்து தேவனும் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். நீ அந்தரங்கத்தில் செய்கிறதை வெளியரங்கமாய் கொண்டு நிறுத்துவார். அதனால கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்கிற ஒரு உணர்வு வேணும். அப்போ உன் ஜபத்தை கேட்பார். அப்போ உன் ஜபத்தை